தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து இன்பமும் துன்பமும் என்ற அவரது நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசிரமத்தை ஸ்தாபித்து சீடர்களை தயார் செய்வதால் சாதகனின் வீழ்ச்சி சமீபத்தில் வந்து சேருகிறது. அவையெல்லாம் ஆத்ம அனுபூதிக்கான பாதையில் உள்ள முட்டுக்கட்டைகளே ஆகும். சாதகனும் மற்றொரு விதத்தில் இல்லறத்தான் ஆகிவிடுகிறான். அவன் ஸ்தாபன முறையால் ஆணவத்தை வளர்க்கிறான். தன் ஆசிரமம் சீடர்களிடத்தில் பற்றுதலை அதிகரித்துக் கொள்கிறான். ஆசிரமத்தையும் மாத வெளியீடு மற்றும் சீடர்களின் உணவுக்கான வழிவகைகளை ஏற்படுத்துவது போன்ற காரியங்களில் அவனது கவலைகள் அதிகரிக்கின்றன. அடிமை மனப்பான்மையை வளர்க்கிறான். மரணத் தருவாயில் இருக்கும் பொழுது ஆசிரமத்தை பற்றிய எண்ணங்களே அவன் மனதில் தோன்றி நிற்கின்றன. சில ஆசிரமங்கள் அவைகளின் ஆத்மீக தலைவர்களால் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது நல்ல முறையில் நடத்தப்படுகின்றன. அவர்கள் சென்றதும் அல்ப புத்தியுள்ள சீடர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கோர்ட்டுகளில் போராடுகின்றனர். அநேகம் வழக்குகள் இம்முறையே நடைபெறுவதை நீங்கள் காணலாம். ஆசிரமம் யுத்த களமாகிவிடுகிறது. ஆசிரமத்திற்கு பண உதவி செய்பவர்களை புகழ்ந்து பாடவும் அடிக்கடி பணத்திற்கான வேண்டுகோள் விடுக்கவும் வேண்டியிருக்கிறது. பொருளை பெருக்குவதிலும் ஆசிரமத்தை வளர்ப்பதிலும் மனதை செலுத்துகின்றவர்களின் மனதில் கடவுளின் எண்ணம் எங்கே நிலவ முடியும்? ஏற்கனவே ஆசிரமங்களை ஆரம்பித்து உள்ளவர்கள் இப்பொழுது சொல்லலாம், நாங்கள் மக்களுக்கு பல வகையிலும் பணி செய்கிறோம். நாங்கள் சமய பாடங்களை அன்றாடம் நடத்துகிறோம். ஏழைகளுக்கு உணவளிக்கிறோம். மத வழியில் மாணவர்களை நாங்கள் தயார் செய்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். தன்னலமற்ற ஒரு ஜீவன் முக்தனால் நடத்தப்பெறும் ஆசிரமம் ஒரு சக்தி மிகும் ஆத்மீக நிலையமாகும் என்பது உண்மைதான். ஆயிரக்கணக்கான மக்களின் ஆத்மீக முன்னேற்றத்தின் இருப்பிடமே அது. அத்தகைய நிலையங்கள் உலகின் எல்லா பக்கங்களிலும் மிக மிக தேவை. அத்தகைய ஆசிரமங்களால் நாட்டுக்கு அளவற்ற நன்மையை செய்ய முடியும். ஆனால் லட்சிய தலைவர்களை கொண்ட அத்தகைய லட்சிய ஆத்மீக நிலையங்கள் அல்லது ஆசிரமங்களை காண்பது அரிது. பல வகையிலும் பணத்தை சேகரிக்கின்றனர். அதில் ஒரு சிறிய பங்கு நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யப்படுகிறது. மீதியுள்ள தொகை ஆசிரமத்தை ஸ்தாபித்தவர்களின் உல்லாச வாழ்க்கைக்கும் அவர்களுடைய அன்பான சீடர்களின் ஆடம்பர வாழ்க்கைக்கும் செலவிடப்படுகிறது. ஆசிரமத்தை ஸ்தாபித்தவர்கள் நாளடைவில் தங்களுக்கு தெரியாமல் வழிபாடு பூஜைக்கு அடிமையாகி விடுகின்றனர். தங்களின் சரணாமிர்தத்தை மக்கள் பருக வேண்டும் என அவர்கள் வெகுவாக விரும்புகின்றனர். தன்னை ஒரு அவதாரம் என்றும் மக்கள் போற்ற வேண்டும் என்ற எண்ணமுடையவன் மக்களுக்கு எங்கனம் தொண்டாற்ற முடியும்? ஊழியர்கள் அற்ப மனமுடையவர்கள் ஆகிவிடுகின்றனர். அற்ப காரியங்களுக்காக தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு ஆசிரமத்தின் அமைதியான சூழ்நிலையை கெடுத்து விடுகின்றனர். பிறகு ஆசிரமத்தில் சாந்தி எங்கே உண்டாகும்? அமைதியை தேடி வரும் மற்றவருக்கும் அங்கு அமைதி கிடைக்க வழி ஏது? ஆசிரமத்தை ஸ்தாபித்தவர்கள் அன்றாட பிக்ஷையில்தான் வாழ வேண்டும். தண்ணீர் குடத்தை தன் தலையில் சுமந்து ஆசிரமத்திற்கு செல்வதும், ஆனால் வெளியிலிருந்து பெற்ற பிக்ஷையில் வாழ்ந்தவருமான ரிஷிகேஷவாசி காலம் சென்ற காலிம் கம்ப்ளிவாலாவை போன்று எளிமையும் பூரணமான தன்னல தியாகமும் நிறைந்த லட்சிய வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபட வேண்டும். அத்தகையவர்களால் தான் உண்மை நலனை ஆக்க முடியும். ஆசிரம ஸ்தாபகர்கள் ஒருபொழுதும் பொருளுதவியை வேண்டக்கூடாது. சந்நியாசிக்கு இது பெரும் இழுக்கை உண்டு பண்ணுவதாகும். இது வேறொரு ரீதியில் உள்ள கௌரவ பிச்சையே ஆகும்.
பிச்சை எடுக்கும் குணம் புத்தியின் சூக்ஷ்ம தன்மையை அழித்து விடுகிறது. மேலும் பொருளுதவி கோருகின்றவர்கள் அடிக்கடி தாங்கள் எதை செய்கின்றனர் என்பதையும் அறிகின்றனர். சிறந்த தொண்டர்கள் ஆசிரமத்திற்கு கிட்டுவது கடினம். பொருளுதவியும் சீரிய தொண்டர்களும் வலுவுடைய ஆத்மீக சக்தியும் இல்லாதிருக்கும் பொழுது ஒரு ஆசிரமத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று ஏன் அவஸ்தைப்படுகிறீர்கள்? சும்மா இருங்கள். தியானத்தினால் சீக்கிரம் விரிந்த மனமடையுங்கள். உங்கள் சொந்த வேலையை நன்கு கவனியுங்கள். முதலில் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். நீங்களே இருளில் கிடந்து தத்தளிக்கும் பொழுது, கண்ணிழந்து கஷ்டப்படும் பொழுது மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? பொதுவாக ஆரம்பத்தில் ஒரு சாதகன் தன் சாதனையில் வெகு ஆர்வமுடையவனாக இருக்கிறான். அவன் ஊக்கமுடையவனாக காணப்படுகிறான். அதிகமான சிரத்தையுடன் சாதனையில் ஈடுபடுகிறான். விரைவிலேயே நல்ல பலனை எதிர்பார்க்கிறான். குறித்த காலத்திற்குள் இந்த பலன்களை பெறாவிட்டால் அவன் தைரியத்தை இழந்து ஸ்ரத்தை குன்றி முயற்சிகளை தளர்த்தி விடுகிறான். சாதனையின் பலன்களில் உள்ள நம்பிக்கையை கூட இழந்து விடுகிறான். பொருள், மனைவி, ஆடு, மாடுகள் இவற்றை பெற்று நிற்பதையே மனிதன் எப்பொழுதும் விரும்புகிறான். இது அவனை சுயநல எண்ணம் மிகுந்தவனாக ஆக்கிவிடுகிறது. சுயநலம் பற்றுதலை உண்டு பண்ணுகிறது. பற்றுதல் உள்ள இடத்தில் அகந்தையும் மமதையும் தோன்றி நிற்கின்றன. துன்பங்களெல்லாம் இங்கிருந்துதான் தோன்றுகின்றன. இப்பொழுதிலிருந்து மாயா சக்கரம் முழுவதும் நன்கு சுற்ற ஆரம்பிக்கிறது. மனிதன் இப்பொழுது அடிமையாகி விடுகிறான். பலம் வாய்ந்த இரும்பு தலைகளால் அவன் கைகளும் கால்களும் கட்டப்படுகின்றன. சிலந்தியையோ அல்லது பட்டுப்புழுவையோ போன்று அவன் சிக்கிக் கொள்கிறான். இது அவனாலேயே தன்னுடைய சொந்த அழிவுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட வலையே ஆகும். அமைதியானதோர் அறையில் ஒரு கணம் உட்காருங்கள். விசாரம் செய்யுங்கள். துருவி ஆராயுங்கள். இன்பம் ஒரு விதமான மனோநிலை. அது பணத்தினாலோ அல்லது ஏனைய உடைமைகளினாலோ ஏற்படுவது அல்ல. மிக பெரும் பணக்காரர்கள் பெரும் கஷ்டத்தில் கலங்கி நிற்பதையும் ஏழை குமாஸ்தா இன்பமயமாக இருப்பதையும் நாம் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். வெறும் கோவணம் கட்டிய சாது தெய்வீக இன்பத்தில் தன்னை மறந்து கூத்தாடுவதையும் பார்க்கிறீர்கள். அனுபவிப்பதால் ஆசை பூர்த்தியாகாது. மாறாக அனுபவம் ஆசையை அதிகரிக்கச் செய்கிறது. கொழுந்துவிட்டு எரியும் தீயில் நெய்யை ஊற்றினால் போல் பேராசையால் மனம் சிறிதும் ஓய்வில்லாததாகி விடுகிறது. தேவைகள் குறைய குறைய இன்பமும் அதிகரிக்கிறது. பால் சிலருக்கு இன்பத்தையும் மற்றும் சிலருக்கு துன்பத்தையும் கொடுக்கிறது. 4வது கப் பால் சிலருக்கு வாந்தியை உண்டு பண்ணுகிறது. காய்ச்சல் நேரங்களில் அது இன்பத்தை தருவதில்லை. எனவே இன்பம் பொருள்களில் இல்லை, ஆனால் மனதின் கற்பனையிலேயே உள்ளது. மாம்பழம் இனிப்பானது அல்ல, ஆனால் கற்பனையே இனிப்பானது. மங்கை அழகுடையவள் அல்ல, ஆனால் கற்பனையே அழகானது. பொருள்களில் தினையளவு இன்பம் இருக்கிறது, ஆனால் அதனுடன் கலந்த துன்பமே பனையளவாக இருக்கிறது. புலன்வழி இன்பம் ஏமாற்றும் தன்மையுடையது. பொருள்களை பெறாதவரையிலும் மாயாஜாலம் நிலவுகிறது. அவற்றை பெற அவன் அருமுயற்சி செய்கிறான். அவன் மனம் கவலை சூழ்ந்ததாகிறது. ஆசைப்பட்ட பொருள் கிடைக்குமா என ஏங்கி நிற்கிறான். பொருள் கையில் கிடைத்த அந்த நிமிடமே மயக்கம் தீர்ந்து விடுகிறது. தான் சிக்கலில் அகப்பட்டு கொண்டதாக அவன் காண்கிறான். இரவு பகலாக பிரம்மச்சாரி தனது திருமணத்தை குறித்து எண்ணியவாறு இருக்கிறான். திருமணம் நடந்ததும் தான் சிறையில் அகப்பட்டு கொண்டதாக எண்ணுகிறான். மனைவியின் அப்பரிமிதமான தேவைகளையெல்லாம் அவனால் திருப்தி செய்ய முடியவில்லை. வீட்டை விட்டு காட்டுக்கு செல்லவும் நினைக்கிறான். குழந்தை இல்லாத தனவான் குழந்தை பிறந்தால் இன்பமாக இருக்கலாம் என எண்ணுகிறான். அவன் இரவு பகலாக அலட்டிக் கொள்கிறான்.
ராமேஸ்வரம், காசி முதலிய இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்று பல்வேறு சமயச் சடங்குகளில் ஈடுபடுகிறான். பிள்ளையை பெற்றதும் இன்பத்துக்கு பதிலாக துன்பத்தையே காண்கிறான். குழந்தை வலிப்பு நோயால் கஷ்டப்படுகிறது. பணமெல்லாம் டாக்டர்களுக்கு வீணாக செலவு செய்யப்பட்டும் பலனில்லாமல் போகிறது. இதுதான் மாயையின் ஏமாற்று வித்தை. உலகம் அனைத்தும் ஆசையின் வசமாகி நிற்கிறது. பொருள்களை பெற முடியாத நிலையில் துன்பப்படுகிறீர்கள். தேநீருக்கும் உணவுக்கும் பிறகு பாலும் பழமும் புசிக்கும் சுபாவம் உடையவர் அவை கிட்டாத நேரத்தில் மிகவும் கலங்கி நிற்கின்றனர். உணர்ச்சி மிகுந்தவராய் மனைவியையும் வேலைக்காரரையும் கடிந்து கொள்கின்றனர். மனைவி மரணமடையும் பொழுது கணவன் சோகம் நிறைந்தவனாகி விடுவதற்கும் காரணம் மனைவியின் நஷ்டத்தால் அல்ல, அவளால் கிட்டின இன்பம் இனி கிட்டாது போய்விடுமே என்ற ஏக்கத்தில்தான். துன்பத்தின் காரணமே இன்பம், மரணத்தின் காரணம் புலன்வழி வாழ்க்கைக்கான விருப்பமே. துன்பம் வேண்டாமென்றால் புலன்வழி வாழ்க்கையை விரும்பாதீர்கள். மரணம் வேண்டாமென்றால் புலன்வழி வாழ்க்கையை விரும்பாதீர்கள். 10வது வயதிலேயே மூக்கு கண்ணாடி அணிதல், மோதிரம் அணிதல், கை கடிகாரம் போட்டுக்கொள்ளுதல், கடன் வாங்கி கார் வாங்குவது, படாடோப உடைகளை உடுத்துதல், விலை உயர்ந்த பாதரட்சைகள் வாங்குதல், நவீன முறையில் முடி சிங்காரித்துக் கொள்ளுதல், சிகரெட்டுகளை புகைப்பது, புலால் உண்ணுவது, மது அருந்துவது, சினிமாவுக்கு செல்ல கடன் வாங்குவது, சுருங்கக்கூறின் சீர்குலைந்த வாழ்க்கை வாழ்வதுதான் நவீன நாகரீகம். நாகரீக பகட்டு உங்களை பிச்சைக்காரனாகவும் கடனாளியாகவும் ஆக்கிவிட்டது. இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.